team of doctors from SRM Global Hospital வந்திருக்கோம். ஸோ SRM Global Hospital பற்றி சொல்லணும்னா இங்கே வந்து ஒரு 250 பெட் குவாட்டர்னரி கேர் ஹாஸ்பிட்டல், அதாவது நான்காம் நிலை சிகிச்சை அளிக்கக்கூடிய ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு 250 பெட் ஹாஸ்பிட்டல் காட்டாங்குளத்தூர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல். ஸோ நாங்கள் டீம் ஆஃப் டாக்டர்ஸ் இது வந்து ரிகார்டிங் ஒரு பேஷண்ட், ஒரு யூனிக்கான ஒரு காம்ப்ளெக்ஸ் கேஸ் பற்றி சொல்லக்கூடிய நிகழ்வு இது. ஸோ நான் ஃபஸ்ட்டு எல்லா டாக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். டாக்டர் யோகேஷ் குமார், அவர் சீனியர் கன்சல்டன்ட் ஸ்பைன் சர்ஜன். டாக்டர் வித்யாலட்சுமி, அவர் சீனியர் கன்சல்டன்ட் மகப்பேறு மருத்துவர். டாக்டர் அபிநயா, ஹெமட்டாலஜிஸ்ட் சீனியர் கன்சல்டன்ட். டாக்டர் ஷண்மிதா, சீனியர் கன்சல்டன்ட் மயக்க மருந்து நிபுணர். இப்போ இந்த பேஷண்ட் பற்றியான டீட்டெயில்ஸை சார் டாக்டர் யோகேஷ் குமார் சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வணக்கம். இப்போது இந்த பேஷண்ட்டோட ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 37 இயர்ஸ் இருப்பாங்க. லேடி வித் ஒபிசிட்டி, அதாவது வெயிட் அதிகமாக இருக்காங்க, ஒரு 130 kg. அண்ட் ப்ரெக்னென்சி பார்த்தீங்கன்னா ஒரு 31 வீக்ஸ் ப்ரெக்னென்சி. இவங்க என்ன சிம்டமோட ப்ரெசென்ட் பண்ணாங்க அப்படின்னா, காலையில் பெண்ட் பண்ணி ஒரு 10 to 15 kg பையனை தூக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபாலோட் பை ஷி காட் நம்னஸ், காலெலாம் மறுத்து போயிடுச்சு. அண்ட் தென் யூரின் போகிற இடம், வெளிக்கு போகிற இடம்லாம் மறுத்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களால இமீடியட்டாக சடனாக நடக்க முடியல. ஸோ உடனே ஹாஸ்பிட்டல் இந்த என்வரான்மெண்ட் வரும்போது ஷி வாஸ் ஆல்ரெடி ப்ரெக்னென்ட் ஆஃப் 31 வீக்ஸ், நம்பர் 1. அண்ட் நம்பர் 2, கால் மறுத்து போனது. உடனே வந்துட்டு யூரின் மூத்திர நரம்புகள் செயல் இருக்கும் போது நம்ம திங்க் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஸ்பைனல் கார்டு தான். ஏன்னா ஸ்பைனல் கார்டு சிம்டம் இருக்கிறதுனால இவங்களுக்கு எம்ஆர்ஐ பண்ணணும். எம்ஆர்ஐ பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இந்த பெரிய டிஸ்க்குன்னு சொல்லுவோம், L4 L5ல ஜவ்வு விலகி நரம்பு ஃபுல்லாக அழுத்தி அந்த நரம்புகள், காலுக்கு போகிற நரம்புகளும் ப்ளஸ் மூத்திரம் அண்ட் வெளிக்கு போகிற நரம்புகளும் நல்லா செயலிழக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது பேர் காடா ஈக்குனா சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். இது வந்து ஒரு ரியல் ஸ்பைனல் எமர்ஜென்சி. இதை நம்ம இமீடியட்டாக ஆப்ரேட் பண்ணி சரி பண்ணலன்னா இவங்களால லைஃப் லாங்காக இதுலேருந்து எழுந்துக்க முடியாது. ப்ளஸ் மூத்திரம் போகிறதும் வெளிக்கு போகிறதும் கண்ட்ரோல் இருக்காது, அந்த கண்ட்ரோல் சீக்கிரம் செயலிழந்துடும். ஸோ யூஸ்வலாக இந்த காடா ஈக்குனா சிண்ட்ரோம் வந்து ஒரு 12 hours ஆப்ரேட் பண்ணுவோம். பட் இவங்களுக்கு இருந்த சேலஞ்சஸ் இருந்ததுன்னா இவங்களோட கோமாபிலிட்டிஸ், அதாவது இவங்க இது கூட ஒபிசிட்டி 130 kg, டயபெட்டிஸ், கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் சொல்லுவோம், கெஸ்டேஷனல் நீரிழிவு வியாதி, அண்ட் ஹைப்பர் டென்ஷன், ரத்த கொதிப்பு, ஹைப்போதைராய்டு, இதெல்லாம் ஒரு சில நார்மல் ப்ரெக்னன்சிக்கு வர்றது. பட் ஆனால் இவங்களுக்கு அது கூட இருக்க ஒரு APLA அப்படின்னு ஒரு சிண்ட்ரோம். இந்த சிண்ட்ரோம் வந்துட்டு சீக்கிரம் ரத்தத்தை உறைய வைக்கிற சிண்ட்ரோம். அதனால் இவங்க கிளெக்சேன் அப்படின்னு ஒரு மருந்து எடுத்துகிட்டே இருக்கணும். ஸோ அதனால தான் எங்களுக்கு இந்த எமர்ஜென்சி ஒரு சேலஞ்சிங்காக அமைஞ்சது. ஃபஸ்ட்டு என்ன டிசைட் பண்ணால், ஒரு லேட்டரல் பொசிஷனில் பாப்பாவை மட்டும் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் சர்ஜரி பண்ணலான்னு இருந்தோம். அப்புறம் கைனகாலஜிஸ்ட் டாக்டர் வித்யலட்சுமி மேம்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது, இல்லை பாப்பாவையும் சேர்த்து எடுத்துடலாம், ஏன்னா வந்துட்டு அதுக்கப்புறம் இவங்களோட கோமாபிலிட்டிஸ்னால ரிஸ்க் வந்துட்டு பாப்பாவுக்கு அதிகம், பாப்பாவோட லைஃப்பை சேவ் பண்ண முடியாதுன்றதுனால ஒரே அனஸ்தீசியா ஜெனரல் மயக்கம் கொடுத்து ஃபஸ்ட்டு ஒரு 1 hourல சிசேரியன் செக்ஷன் பண்ணி இந்த பாப்பாவை டெலிவர் பண்ணாங்க. அதே அனஸ்தீசியாவில் திருப்பியும் ப்ரோன் பொசிஷன், அதாவது கவுந்து அடித்து படுத்து அதே மயக்க மருந்துல இமீடியட்டாக எமர்ஜென்சியாக மைக்ரோ லம்பார் டீகம்ப்ரெஷன், அதாவது அந்த நரம்பை ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த ஜவ்வை வெளியே எடுத்துட்டு நரம்பை ரிலீஸ் பண்ணிட்டோம். தென் போஸ்ட் ஆப்ரேட்டிவாக நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு. ஏன்னா ரத்தம் உரைய வைக்கக்கூடாதுன்றதுக்காக கிளெக்சேன்ற மருந்து கொடுக்குறோம். ஆனால் இந்த இதையோடய நம்ம வந்து 2 சர்ஜரி பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளீடிங் ஃபேக்டர் எங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் அதை ட்ரெயின் போட்டு அதை வந்துட்டு ஊண்டை ப்ராப்பராக கேர் பண்ணணும். ரெண்டாவது, பாப்பா 31 வீக்ஸ் இன்டென்சிவ் கேரில் இருக்கிறதுனால பாப்பாவோட கேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேர்டு, போஸ்ட் ஆப்ரேட்டிவாக எதுவும் இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது. இது 3 மேனேஜ் பண்ணுறது தான் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அதான் இந்த கேஸோட யூனிக் ஃபியூச்சர்ஸு. ஏன்னா 2 சர்ஜரி டு சேவ் த லைஃப் ஆஃப் மதர் அண்ட் தென் லைஃப் ஆஃப் சைல்ட். அண்ட் த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் காம்ப்ளிகேஷன்ஸ், அதாவது இன்ஃபெக்ஷன், ரெண்டாவது வந்துட்டு நியூராலஜிக்கல் ரெக்கவரி, இது 2மே ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஸோ சர்ஜரி முடிஞ்சு மறுநாள் ஒரு 24 hours எங்களோட காலோட ரெக்கவரி வர ஆரம்பிச்சிருச்சு. செகண்ட் டே கொஞ்சம் நடக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுத்தாச்சு. அண்ட் தென் தேர்ட் டே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த யூரினரி சிம்டம்ஸ்க்கு ரிலீவ் ஆகிறதுக்கு அவங்களுக்கு மெடிசன்ஸ் அதெல்லாம் கொடுத்துட்டு இப்போது டவுன் த லைன் 3 weeks நல்லா ரெக்கவர் ஆகிருக்காங்க. ஸோ இதில் மெயின் சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராஆப்ரேட்டிவ் சேலஞ்ச் இருந்துச்சு, அண்ட் தென் போஸ்ட் ஆப்ரேட்டிவாக மேனேஜ் பண்ணுறது சேலஞ்ச் இருந்துச்சு. அந்த சேலஞ்சிங்லாம் இண்டிவிஜுவல் கன்சல்டன்ட் அவங்க டேக் கேர் பண்ணறதுனால ஒட்டு மொத்தமாக இது ஒரு குவாட்டர்னரி ஹாஸ்பிட்டலில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியுது. தேங்க்யூ. வணக்கம்.
ஒரு மகப்பேறு மருத்துவராக ஃபஸ்ட்டு எனக்கு இருந்த சேலஞ்ச் என்னென்னா, இப்போவே டெலிவரி பண்ணணுமா இல்லை ஸ்பைன் சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் டெலிவரி ப்ரொலாங் பண்ணிவிட்டு ஒரு 37-38 வீக்ஸில் டெலிவரி பண்ணணுமா அப்படின்றது தான். பட் இவங்களுக்கு இருந்த ஒரு ஹை ரிஸ்க் ப்ரொஃபைல், ஒபேசிட்டி, அன்கண்ட்ரோல் சுகர்ஸு, ஹைப்பர் டென்ஷன் அண்ட் ஆப்லா இதெல்லாம் சேர்ந்து இருக்கும்போது ஜென்ரலாகவே பொதுவாக எல்லாருக்கும் குழந்தை கர்ப்பப்பையில் இருக்கும்போதே குழந்தையோட இதய துடிப்பு போடுறதுக்கான வாய்ப்பு ஜென்ரலாகவே உண்டு இந்த மாதிரியான ஒரு ஹை ப்ரொஃபைல் பேஷண்ட்க்கு. ஸோ இந்த பேஷண்ட் ஒரு சர்ஜரி கோத்ரூ பண்ணிட்டு வெளில வரும்போது இந்த பேபிக்கு ஒரு பேபியோடைய கண்டிஷன் வேர்சன் ஆக சான்ஸ் அதிகமாக இருக்குன்ற ஒரே ரீசனுக்காக நாங்கள் வந்து எல்எஸ்சிஎஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்பைன் சர்ஜரி பண்ணலான்ற ஒரு முடிவு எடுத்தோம். பேபி ப்ரீடம் தான் 31 வீக்ஸ். பட் எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு நல்ல என்ஐசியூ பேக்கப் இருந்துச்சு. ஸோ பேபி வந்து நல்லாவே ரெக்கவர் ஆகிட்டு வெளில வந்துட்டாங்க. ஃபர்தராக இதை பற்றின அனஸ்தீஷியா காம்ப்ளிகேஷன்ஸ், அனஸ்தீஷியாவில் இருந்த சேலஞ்சஸ், அப்புறம் ஆப்லா சிண்ட்ரோம் பற்றி மற்ற நிபுணர்கள் சொல்லுவாங்க. வணக்கம். நான் வந்து குருவியல் டாக்டர். இவங்க மிஸ்ஸஸ் ஜனனியா அவங்கள வந்து ஆல்மோஸ்ட் நான் 13 வீக்ஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது 13 வாரம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. எனக்கு வந்து டாக்டர் வித்யாலட்சுமி மேம் அனுப்பும் போது ஒரு பிளேட்லெட் ஒரு பார்டர் லைனில் லோவாக இருக்குது அப்படின்றது தான் அவங்களோட ஃபஸ்ட்டு ப்ரெசன்டேஷன். ஒரு யூஷுவல் ரொட்டீனாக பண்ணுற ஒரு கம்ப்ளீட் பிளட் கவுண்டில் பிளேட்லெட் லோவர் சைடில் இருந்தது. ஸோ நம்ம ஃபர்தராக அவங்கள இவாலுவேட் பண்ணும்போது நல்ல மார்பட் ஒபீஸாக இருந்தாங்க. கூட வந்து ஒரு லோ பேக் ஏக் மட்டும் இருந்தது. அசோசியேட்டடாக ஒரு பிளேட்லெட்ஸ் வந்து லோவர் சைடில் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு அண்டர்லைங் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் ஏதாவது இருக்குமான்ற ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. ஸோ அதுக்காக அவங்களுக்கு இந்த ஆன்டிபாஸ்போலிபிட் ஆன்டிபாடி, அதாவது ஆப்லான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த டெஸ்டிங்க்கு வந்து நாங்கள் சென்ட் பண்ணியிருந்தோம். ஆப்லா, ஆட்டோ இம்யூன், ஏஏ ப்ரொஃபைல் அதெல்லாம் சென்ட் பண்ணும்போது அந்த ஆப்லா ப்ரொஃபைல் பாசிட்டிவாக இருந்தது. அதாவது ஏன் இவ்வளோ சிக்னிஃபிகண்ட், இதில் என்ன சேலஞ்ச் இருக்குது, ஆன்டிபாஸ்போலிபிட் பாசிட்டிவாக இருந்ததுன்னா என்ன டிஃபிகல்ட்டி அப்படின்னா, ஆசச் ப்ரெக்னென்சி இட் செல்ஃப் அதுவே வந்து ஒரு ஹைப்பர் கோயாகுலபிள் ஸ்டேட், அதாவது ரத்தம் வந்து அதிகமாக உறையக்கூடிய தன்மை உள்ள ஒரு ஸ்டேட் அது. பிகாஸ் அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால அந்த ஹைப்பர் கோயாகுலபிள் ஸ்டேட் இருக்கும். இப்போ இந்த கண்டிஷனில் அசோசியேட்டடாக இந்த ஒரு ஆன்டிபாஸ்போலிபிட் ஆன்டிபாடி இருக்கும் போது ஏர்லியாக ஃபீட்டல் லாஸ், அதாவது அபார்ஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ ரத்தம் உறையிறதுனால, அதாவது த்ராம்போசிஸ்ன்னு ரத்த குழாய் அடைப்பு ஏற்படக்கூடிய ரிஸ்க் அதிகமாக இருக்கும். அதனால் பிளட் ஃப்ளோ குழந்தைக்கு அஃபெக்ட் ஆகும், பிளாசென்டல் இன்சஃபிஷியன்சின்னு சொல்லுவோம், அதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த ஆப்லானால. ஸோ அதனால் அது முதல் கட்டமாக அந்த இயர்லி ட்ரைமஸ்டர்லேருந்தே இவங்களுக்கு அந்த ரத்தம் உறையாமல் இருக்கிறதுக்காக லெக்சேன், அதாவது ஹெப்பாரின் வகை ஊசி வந்து அவங்களுக்கு கிடச்சிட்டு இருந்துச்சு. ஹெப்பாரனும் ஆஸ்பிரனும் கிடச்சிட்டு இருந்துச்சு. இதில் என்ன சேலஞ்ச்னா, இவங்களோட வெயிட் வந்து மோர் தென் 120 இருந்தது. ஸோ நம்ம அந்த ஹெப்பாரின் டோஸ் அதிகமாக கொடுத்தா ப்ளீடிங் ரிஸ்க்கும் இருக்கும், ஹெப்பாரின் டோஸ் கம்மியாக கொடுத்தா த்ராம்போசிஸ் ரிஸ்க்கும் இருக்கும். ஸோ வந்து இவங்களோட மல்டிபிள் கோமார்பிட்ஸ், அவங்களோட வெயிட்டு, அவங்களோட ப்ளீடிங் ரிஸ்க், அவங்களோட த்ராம்போசிஸ் ரிஸ்க் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி தர மாதிரி இருந்தது அந்த ஹெப்பாரின் இன்ஜெக்ஷன். ஸோ அது இல்லாமல் கூட ஆஸ்பிரின் ஆன்டி பிளேட்லெட்டான அந்த ட்ரக்கும் அவங்களுக்கு கிடச்சிட்டு இருந்துச்சு. ஸோ இது வந்து இந்த ஃபீட்டல் லாஸ் எல்லாம் வரக்கூடாது, ப்ரெக்னென்சி சக்ஸஸ்ஃபுல்லாக அவுட்கம் இருக்கணுன்றதுக்காக கண்டினியூஸாக கிடச்சிட்டு ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர். பட் அரவுண்ட் 31 வீக்ஸ்லேயே ஷி ஹஸ் காட் ஆல் திஸ், அந்த கார்டாய்குனா சிண்ட்ரோம் அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும் போது எமர்ஜென்சியாக சர்ஜரி எடுக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதில் வந்து நம்ம இந்த ஹெப்பாரின் வந்து ரத்தம் உறையாமல் இருக்கிறதுக்காக கொடுக்கறதுனால அந்த ப்ளீடிங் ரிஸ்க் காம்ப்ளிகேஷன்லாம் இருந்திருக்கும். பட் அதையும் நம்ம வந்து மேனேஜ் பண்ணி அந்த ப்ளீடிங் ரிஸ்க்கும் இல்லாமல், த்ராம்போசிஸ் போஸ்ட் ஆப்லேயும் த்ராம்போசிஸ் எதுவும் இல்லாமல் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு வர முடிஞ்சது. பேஷண்ட் இப்போ ஆசச் எந்த ப்ளீடிங் ரிஸ்க் எதுவும் இல்லை, ப்ளீடிங் டெண்டன்சியோ ப்ளீடிங் ரிஸ்க்கும் அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. ஷீ இஸ் டூயிங் வெல் இப்போ. வணக்கம், நான் மயக்க மருந்து டாக்டர். யூஸ்வலாக வந்து நம்ம ஒரு சிசேரியன் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுற அனஸ்தீஷியா அப்படின்னு சொல்கிறது வந்து முதுகு தண்டில் வந்து இன்ஜெக்ஷன் வச்சு தான் கொடுப்போம். அதுதான் வந்து முழு மயக்கத்தை விட குழந்தைக்கும் சரி தாய்க்கும் சரி சேஃபான ஒன்றா இருக்கும். ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன இது அப்படின்னா, ஆல்ரெடி ஸ்பைனில் ஒரு இன்ஜுரி இருந்தனால நம்மளால் முதுகு தண்டில் வந்து இன்ஜெக்ஷன் வைக்க முடியாத நிலைமை. அதனால் நம்ம ஃபுல்லாக மயக்கி தான் பண்ணணும். ஃபுல்லாக மயக்கிறதுல ரிஸ்க் என்ன அப்படின்னா, யூஸ்வலாக வந்து இவங்க ஒபிசிட்டி ப்ளஸ் ப்ரெக்னென்சி இதில் சொல்லும் போதில் மெயின் ரிஸ்க் வந்து என்ன ஆகும்னா, நம்ம அனஸ்தீஷியா கொடுக்கும் போதில் வயிற்றில் இருக்க ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லாம் லங்கில் ஆஸ்பிரேட் ஆகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. அதை நம்ம வந்து பார்த்து தான் பண்ணணும். அதே மாதிரி நம்ம கொடுக்குற மருந்துகள்
அம்மாவோட ரத்தத்தில் கலந்து குழந்தையோட ரத்தத்துக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது ப்ரீடம் டெலிவரி அப்படின்றனால அது வந்து ரொம்ப ரிஸ்கி. குழந்தைக்கு வந்து மயக்க மருந்து கொடுக்கறது வந்து அந்த குழந்தையோட ரத்தத்தில் கலந்துருச்சு அப்படின்னா குழந்தையோட வெளியில் வரும்போதில் அந்த ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி அந்த மாதிரி சான்சஸ் குழந்தைக்கு வர்றதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. அதனால மெடிசன்ஸ் எப்படி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா குழந்தைக்கு சேஃபான இருக்கணும், ப்ளஸ் அதே மாதிரி தாய்க்கும் வந்து சர்ஜரி டைமில் பெயின் இல்லாத மாதிரி நம்ம டோஸ் வந்து அதுக்கேற்றாப்புல கேல்குலேட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் இந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஆல்ரெடி மேம் சொன்ன மாதிரி ஆப்லாவில் வந்து கிளெக்சைனில் இருந்தனால ப்ளீடிங்கோட ரிஸ்க் ஜாஸ்தி, ப்ளஸ் ஹைப்பர் டென்ஷனும் ரத்த கொதிப்பும் பேஷண்ட்டுக்கு இருந்துச்சு ஆல்ரெடி. அப்படி இருக்கிற போது வந்து ப்ளீடிங்கோட ரிஸ்க் ஜாஸ்தி. அதையும் வந்து நம்ம வந்து ஆர்டீரியல் லைன்னு சொல்லுவோம். ஒரு இதய துடிப்புக்கும் ப்ரெஷர் எப்படி இருக்குன்றத பார்த்து மானிட்டர் பண்ணி தான் நம்ம வந்து மெடிசன்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம். அண்ட் இன்னொரு சேலஞ்சிங் இது என்னென்னா 2 சர்ஜரியும் ஒரே டைமில் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து அப்டமினல் சர்ஜரி, அதாவது சிசேரியன் பண்ணது வந்து வயிற்று பகுதியில் பண்ணியிருக்கோம். ஸ்பைன் சர்ஜரி வந்து பேஷண்ட்டை சார் சொன்ன மாதிரி குப்பரை படுக்க வச்சு பண்ணணும். ஸோ நம்ம குப்பரை படுக்க வைக்கும் போது தான் ஆல்ரெடி வயிற்று பகுதியில் பண்ணியிருந்த இதில் வந்து கம்ப்ரெஷனோ ப்ளீடிங்கோ இல்லாத மாதிரி நம்ம பார்த்து பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அந்த வயிற்று பகுதியில் கம்ப்ரெஷன் ஜாஸ்தி இருந்தாலும் ஸ்பைனல் கார்டில் வந்து சர்ஜரி பண்ணும்போது ப்ளீடிங்கான ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா இவங்க ஆல்ரெடி அந்த கிளெக்சைன் இந்த மாதிரி ட்ரக்ஸில் இருக்கனால ப்ளீடிங்கான ரிஸ்க் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு தாய்க்கும் குழந்தைக்கும் எது சேஃபோ அந்த மாதிரி நம்ம ட்ரக்ஸ் டைட்ரேட் பண்ணி கொடுத்துருக்கோம். சர்ஜரி முடிஞ்ச பிறகும் பேஷண்ட்டுக்கு வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு தாய் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணணும். அந்த இதில் வந்து மருந்து கலக்காத மாதிரி அந்த என்னென்ன பெயின் ரிலீஃப் மெடிசன்ஸ் கொடுக்குறோமோ அதை கரெக்டாக பார்த்து கொடுத்துருவோம். So very small, but before it reaches baby, we could take the baby out. 1.8. Yeah, and the gestational age is normal weight, 31 weeks. This procedure is first in Tamil Nadu, first in India, and any significance? ப்ரொசீஜர் சிக்னிஃபிகன்ஸ் எதுவும் இல்லை சார். சர்ஜரி ப்ரொசீஜர் வந்துட்டு இது காமனாக பண்ணிட்டு போகுது சார். பட் இந்த மாதிரி சினாரியோ வராது. This scenario may be the first in the world. Yeah. Because the literature is not there in this. ஏன்னா இந்த ஏபிஎல்ஏ கூட இருக்கிறதுனால தான் இதை வந்து காம்ப்ளெக்ஸாக கருதுறோம். ஏன் அப்படின்னா இதில் பிளட் கிளாட் ஆகிடுச்சுன்னா ஊண்டில் மாட்டோம் சார். ஊண்டு ஹீலே ஆகாது. அண்ட் தென் நம்ம இதை ஓகே லேட்டாக பண்ணிக்கலாம்னு விட்டா நியூராலஜி இருக்காரு பேஷண்ட் நடந்திருக்கவே மாட்டாங்க. இப்போ 3 வீக்ஸ் ஆகுது பேஷண்ட் இண்டிபெண்டாக நடக்கிறாங்க. அதான் அவனுக்கு So it is mainly because of the hospital infrastructure. இது ஒரு சின்ன ஸ்கேல் ஹாஸ்பிட்டலில் இத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியாது, நம்பர் 1. ஒரு அதே மாதிரி இந்த சின்ன ஸ்கேல் ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ பிளானிங் டக்குன்னு நடக்க முடியுமான்னு தெரியாது, கோஆர்டினேஷன் இருக்குமான்னு தெரியாது. தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆல்சோ பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். ஒரு என்ஐசி இருக்கணும். பேபி 31 வீக்ஸ்லேருந்து நம்ம வேறு ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ண முடியாது. ஸோ பேபியும் வந்துட்டு உயிரோடு இருக்கணும். அண்ட் at the end of the day it needs a lot of counseling to the patient. Patient கிட்ட ஃபர்ஸ்ட் காலில் போயிட்டு இந்த சிம்டம் இருக்குது உங்களுக்கு எமர்ஜென்சியாக சர்ஜரி பண்ணணும் எந்த பேஷண்ட்டும் ஒத்துக்க மாட்டாங்க சார். அதுவும் ப்ரெக்னென்ட் பேஷண்ட். அவங்களே ஏற்கனவே ஒரு ப்ரெக்னென்சியில் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க. நீங்கள் போயிட்டு அவங்ககிட்ட ப்ரூவ் பண்ணணும் இது மாதிரி பெரிய சென்சேஷன் ஒரு சென்சேஷனே இல்லை அப்படின்னா அந்த நரம்பு பாதிச்சோடனே ஆசனம் ஆயிருக்குல்ல சார், அதுக்கிட்ட கீழே யூஸ்வலாக எல்லாருக்கும் பயங்கரமான பெயின் இருக்கும். இவங்க அந்த பெயினே இருக்காது, ஃபுல்லாக மறுத்து போயிடும். அது அப்புறம் அவங்க பிலீவ் பண்ணனால தான் மூத்திரமும் போக முடியல என்னால் ஒரு 6 hours. அப்போ கண்டிப்பாக ஏதோ ப்ராப்ளம் இருக்கும்னு தான் தென் தே பிலீவ். இல்லை அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு ஒரு ப்ரெக்னென்ட் லேடி அவங்க இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸில் இதெல்லாம் வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணுறதே கஷ்டம் சார். வெல் see we diagnosed in the morning sir, exactly 3 weeks before. Patient is well, patient is walking. I think normal and good socio-economic status families. They can able to understand, educated patient, and they can able to accept the things. Yes, Siddhant. So they believe that life and the neurology is more important at present, and the baby safety also we அதை வந்துட்டு நல்லா அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணனால they are happy. What about the baby? Baby's vitals are normal. அதை நரம்பு சேவ் பண்ணணும். அது இந்த வீடியோ இதை வந்து ஒரு பப்ளிசைஸ் பண்ணணும்னு நாங்கள் திங்க் பண்ணல. நான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது எல்லாமே இவங்க சேவ் பண்ணணுன்றதுக்காக. ஆனால் இதை படித்து இந்த சர்ஜரியை முடிச்சுட்டு சக்ஸஸாக அதுக்கப்புறம் லிட்ரேச்சர் எடுத்து படிக்கும் போது தான் தெரிஞ்சது இந்த மாதிரி ஒரு கேஸ் ஒன்று வேர்ல்டில் பாருங்கன்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு சினாரியோ அமையலன்ட்டு. குடுவாஞ்சேரி. There is a permanent loss of ankle and toe movement sir. அப்படின்னா
கால் வந்துட்டு அந்த பாதம் இருக்குங்களே அது ஃபுல்லாக மறுத்து போனால் நடக்க முடியாது. ரெண்டாவது அந்த யூரின் போகிறதும் வெளியே போகிறதுமே பெர்மனெண்ட் ஆகிடும் சார். இதோட ஏன்னா இது வந்து ஒரு பயங்கரமான மென்டல் டிசபிலிட்டி உண்டு பண்ணும். ஒரு இடத்துக்கு போக முடியாது, போனால் காரில் லீக் ஆகும், யூரின் கண்ட்ரோல் இருக்காது. இதுதான் இது ஒரு எலெக்டிவ் சர்ஜரினா சார், பிளான் பண்ணி இந்த நேரத்தில் இந்த இத்தனை டாக்டர்ஸ் வச்சு இவ்வளோ டீம்லாம் ரெடி பண்ணி பண்ணுவாங்க. இது வந்து ஒரு எமர்ஜென்சி, காலில் பேரலைஸ் ஆகிடக்கூடாதுனால எமர்ஜென்சி, சிசேரியனா எமர்ஜென்சி. ஸோ இது மாதிரி ஃபெசிலிட்டிலேயே இது மாதிரி டாக்டர் செட்டப் இருக்கிறதுல மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ இந்த SRM குளோபல் ஹாஸ்பிட்டல் அந்த செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் சென்னையோட நுழைவாயிலே இருக்கிறதுனால இது மாதிரியான பேஷண்ட்ஸு எனி எமர்ஜென்சி உள்ள வராங்கன்னா ஃபஸ்ட்டு எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டு, ஸோ ரவுண்ட் தி கிளாக்கு MD எமர்ஜென்சி டாக்டர்ஸை அங்கேயே வந்து எவாலுவேட் பண்ணி ப்ராப்பரான எந்த டாக்டர்ஸ் பார்க்கணுன்றது. நெக்ஸ்ட்டு ஐசியூலேயும் ஒரு குவாலிஃபைடு எமர்ஜென்சி கிரிட்டிக்கல் கேர் டீம். ஸோ அங்கேருந்து அதுக்கான சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டிபார்ட்மெண்ட் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எல்லாருமே இன்னோஸ், அதாவது ஹாஸ்பிட்டலுக்கான உள்ளே வீடு எடுத்து இருக்கிற மாதிரி இன்னோஸ் ஃபெசிலிட்டியோடு இருக்கிறதுனால 24/7 எப்போனாலும் இது மாதிரியான எமர்ஜென்சி ஒரு கார்டினரி ஃபெசிலிட்டியில் பண்ண முடியுன்றது தான் எங்கள் SRM குளோபல் ஹாஸ்பிட்டலோட நல்ல விஷயம். ஆமாம் சார், ஃபுல்லாகவே காட்டாங்குளத்தூர் SRM குளோபல் ஹாஸ்பிட்டல். ரொம்ப நன்றி, எல்லாரோட சப்போர்ட்டும் கண்டிப்பாக வேணும். தேங்க்யூ. முதுகுத்தண்டு டாக்டர். இப்போது மிஸ்ஸஸ் ஜனனி அப்படின்னு ஒரு பேஷண்ட்டு 37 இயர்ஸ் குடுவாஞ்சேரிலேருந்து வந்திருந்தாங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா பேக் பெயின், கால் மறுத்து போகிற சிம்டம், அண்ட் தென் யூரின் போகிறது வெளிக்கு போகிறது பிரச்சனையாக இருந்துச்சு. இவங்க ஒரு ப்ரெக்னென்ட் லேடி, 31 வீக்ஸ். ஸோ நம்ம அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு திடீர்னு கால் செயலுன்றது காரணம் பின்னாடி டிஸ்கில் வந்து ப்ராப்ளம் இருந்ததுனால அது வந்து நரம்பு பாதிச்சதுனால இந்த ப்ராப்ளம் வந்துச்சு. ரெண்டாவது இவங்களோட எவாலுவேஷனில் இவங்களுக்கு டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஹைப்போதைராய்டு, ஒபிசிட்டி 130 kg ப்ளஸ் அது இல்லாமல் APLA சிண்ட்ரோம்னு ஒன்று சொல்லுவோம். அதாவது இது வந்துட்டு ஒரு ஆட்டோஇம்யூன் டிஸார்டர். ஸோ இதனால் ரத்தத்தை உறைய வைக்கிறது, ப்ளசண்டாவில் ப்ராப்ளம் உண்டு பண்ணுறது, பேபிக்கு அபார்ட் உண்டு பண்ணுறது, இதெல்லாம் வந்து இந்த வியாதியோட தன்மைகள். இதனால் இந்த பேஷண்ட் வந்துட்டு கிளெக்ஸேன்ற ஒரு மருந்தில் ரொம்ப நாளாக இருந்தாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் இமீடியட்டாக ஆனதுனால இந்த கார்டா ஈக்வினா சிண்ட்ரோம்ன்றது ஒரு எமர்ஜென்சி சர்ஜரி. ஸோ இது ஒரு சிம்பிள் நம்ம சர்ஜரி. ஏன்னா இதில் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால வி நீட் டு இன்வால்வ் கைனகாலஜிஸ்ட்டு, ரெண்டாவது ஹெமட்டாலஜிஸ்ட், ரத்தத்தை உறைய வைக்கிறதுக்கு அண்ட் தென் அதுக்கான மெடிசன் கொடுக்கறதுக்கு ஹெமட்டாலஜிஸ்ட் இன்வால்வ் பண்ணணும். அண்ட் மயக்க மருந்து அவங்க டாக்டருக்கும் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த சர்ஜரி எமர்ஜென்சியாக அவங்ககிட்ட சொல்லி அவங்க ப்ராப்ளமை புரிய வச்சு அதுக்கப்புறம் ஒரு 6 hours to 8 hours ஃபஸ்ட்டு சிசேரியன் பண்ணோம். தென் சைல்டு வந்து 31 வீக்ஸ்னால அந்த சைல்டை எடுத்துகிட்டு ICU கேரில் தேவைப்பட்டது. ஃபாலோட் பை இமீடியட்டாக கவுந்தடிச்சு படுத்துட்டு பேஷண்ட்டுக்கு அதே அனஸ்தீசியாவில் தென் ஃப்ளோர் எல்லாமே கரெக்டாக ஸ்டெரைல் கண்டிஷனில் மாப் பண்ணிவிட்டு ப்ரோன் பொசிஷனில் எமர்ஜென்சியாக மைக்ரோலம்பார் டிஸ்கெக்டமின்னு எமர்ஜென்சி சர்ஜரி பண்ணி அந்த நரம்போட ப்ரெஷரை ரிலீவ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சர்ஜரியோட சேலஞ்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ஒபிசிட்டி தான் ஒரு முக்கியமான சேலஞ்சிங்காக இருந்துச்சு. தென் போஸ்ட் ஆப்ரேட்டிவாக இந்த ஒபிசிட்டிலேருந்து இவங்க இன்ஃபெக்ஷன்லாம் வராமல் இருக்கிறதுக்காக அதுக்கான ஆன்டிபயோட்டிக், அதுக்கான கன்சல்டன்ஸ் கரெக்டாக ட்ரீட் பண்ணி டவுன் த லைன் செகண்ட் டேவே அவங்க அந்த கால் மறுக்கிறது கம்மியாகி நடக்குறாங்க. அண்ட் தென் தேர்ட் வீக்கில் அவங்க இண்டிபெண்ட்டாக நடக்கிறதுக்கு சரியாயிட்டாங்க. இதுதான் இந்த கேஸோட ஃபுல் டீட்டெயில். இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா சர்ஜரி சினாரியோன்றதோட காம்ப்ளிகேஷனோட சினாரியோ. இந்த APLA சிண்ட்ரோம், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஹைப்போதைராய்டு ப்ளஸ் ஒபிசிட்டி 130 kgன்ற சினாரியோ வந்து அவ்வளோ சீக்கிரம் அமையாது. அண்ட் APLAனால இந்த 2 சர்ஜரியும் பேக் டு பேக் எமர்ஜென்சியாக பண்ணுறதுன்றது நாங்கள் ஃபஸ்ட்டு இது வந்துட்டு காம்ப்ளிகேஷன் வைஸ் திங்க் பண்ணோம், பேஷண்ட் கேர் வைஸ் திங்க் பண்ணனால நிறைய யோசிக்கலை. பட் எவ்ரிதிங் அவுட்கம் வெளியே வந்த பேர் தான் லிட்ரேச்சர்லாம் எடுத்து பார்க்கும் போது இந்த மாதிரி கேஸ் எதுவும் வேர்ல்டில் காம்பினேஷன் அமையலை, இது ஃபஸ்ட் டைமாக பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து தெரிய ஆரம்பிச்சு. So the reason for the successful thing is only the hospital coronary care, hospital facility sir, number 1. ஏன்னா எல்லா ஃபெசிலிட்டியும் நாங்கள் கேட்கறதுலாம் கிடச்சிது. ரெண்டாவது அதுக்கேற்ற மாதிரி எல்லா சீனியர் கன்சல்டன்ஸும் அன்றைக்கி பேக்கப் தான் இருந்தாங்க சார். ஸோ மகப்பேரில் டாக்டர் வித்யலக்ஷ்மி, அண்ட் தென் ஹெமட்டாலஜியில் டாக்டர் அபிநயா, அண்ட் தென் அனஸ்தீசியாவில் டாக்டர் ஷண்மதி. ஸோ இவங்க எல்லாமே கோஆர்டினேட்டராக இருந்ததுனால இட் இஸ் ஈஸி ஃபார் அஸ். ஆமாம். ஸோ சேலஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதான் சார் ஸ்டெரைல் டெக்னிக். ஏன்னா ஸ்பைன் வந்துட்டு நம்ம பண்ணும்போது ஸ்டெரைலாக பண்ணுறதுன்றது ரொம்ப, அதாவது ஸ்டெரைல்னால் அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது சார். ஏன்னா இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். அண்ட் அதுலேருந்து பேஷண்ட் இன்னும் நிறைய காம்ப்ளிகேஷனில் மாட்டுவாங்க. ஸோ இந்த சர்ஜரி டியூரேஷன் டோட்டலாக பார்த்தீங்கன்னா
மயக்க மருந்து கொடுத்த அப்புறம் சிசேரியன் செக்ஷன் ஒரு 1 hour அண்ட் நடுவில் 1 hour வி டேக்கன் டு க்ளீன் த ஃப்ளோர். அது இல்லாமல் அந்த 130 kg பேஷண்ட் இருக்கிறதுனால அவங்கள ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு வி டர்ன் த ஓடி அண்ட் தென் ஓடி டேபிளை செப்பரேட்டாக ஸ்டெரைலாக அரேஞ்ச் பண்ணி இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த டிஸ்க் சர்ஜரியை வந்துட்டு 1.5 hours ஆச்சு. ஸோ டோட்டலாக இட் டேக்கன் அரௌண்ட் 4.5 hours. ஸோ யூஸ்வலாக வந்து ஒரு நார்மல் ஒரு 80 kg 90 kg பர்சனுக்கு போல்ஸ்டர்னு ஒரு ரவுண்ட் பில்லோ யூஸ் பண்ணுவோம். இவங்களுக்கு வந்து அந்த அப்டமன் இப்போ தான் ஸ்டிச் பண்ணதுனால அதில் ப்ரெஷராக இருக்கக்கூடாது, அந்த ஊண்டோ எதுவும் ஆகக்கூடாதுக்காக இதுக்கான ஸ்பெஷல் ஒரு பெரிய பில்லோ யூஸ் பண்ணி தென் அதில் பெரிய பில்லோ யூஸ் பண்ணுறதுனால இவங்களோட வயிறு வந்து கொஞ்சம் அப்டமன் ஃப்ரீயாக இருந்ததுனால ஈஸியாக ஸ்பைன் சர்ஜரி பண்ண முடிஞ்சது சார். இல்லைனா அந்த ரத்தம் பேக் ஃப்ளோ ஆகும், அந்த ப்ரெஷரில் வந்துட்டு நம்ம ஸ்பைனல் கார்டையை ரீச் பண்ண முடியாது. அது இல்லாமல் அந்த டிஸ்கையும் நம்ம டீகம்ப்ரெஸ் பண்ண முடியாது, அப்புறம் அந்த சர்ஜரியோட பர்பஸே ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ அதனால தான் அப்டமன் வந்து எப்பவுமே ஃப்ரீயாக வச்சுருக்கணும். சார் கர்ப்ப காலத்தில் யூஸ்வலாக எல்லாருக்குமே ஒரு பேக் பெயின் வரும் சார். அதுக்கு மல்டிபிள் ரீசன் இருக்குது. ஏன்னா கர்ப்ப காலத்தில் வயிறு வந்துட்டு பெருசாகும், அப்போது நம்ம ஸ்பைன் வந்துட்டு என்ன ஆகும்னா லிகமெண்ட் லாக்ஸிட்டியால் கொஞ்சம் முன்னாடி போகும். ரெண்டாவது ஸ்பைனில் அதிகமான ப்ரெஷர் இருக்கும், ஏன்னா அப்டமனில் ப்ரெஷர் இருக்குல்ல, பாப்பா வளர்கிறதுனால ஸ்பைனில் ப்ரெஷர் இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த டிஸ்கோட பெயின் அப்பப்போ வந்து போகும். மூணாவது முக்கியமான ரீசன், கர்ப்ப காலத்தில் அவ்வளோ சீக்கிரம் யாருமே வந்து வெயிலெல்லாம் போக மாட்டாங்க, வீட்டு உள்ளே இருப்பாங்க. அதனால் விட்டமின் டியும் ஒன் ஆஃப் த கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் ஃபார் பேக் பெயின். இது மூணு தான் பேக் பெயினுக்கு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர். ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு L4-5 தான் டிஸ்க் வரணும், L3-4 தான் டிஸ்க் வரணும்னு ஒன்று கிடையாது சார். ஸோ வெயிட் ப்ரெக்னென்சியில் தூக்கக்கூடாதுன்றதுக்கு வந்துட்டு மெயினாக இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ், ஏன்னா ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும், அது இல்லாமல் வந்துட்டு வளர்கிற தன்மையை இன்க்ரீஸ் பண்ணும், ப்ளஸ் பின்னாடி பேக்கில் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணும். இதுதான் வெயிட் தூக்கிறது ஒரு முறை இருக்குது சார். முட்டியை மடிச்சுட்டு தூக்குனா கொஞ்சம் அதில் ப்ரெஷர் குறையும், நம்ம அப்படியே பெண்ட் பண்ணி தூக்கிறதுனால தான் ப்ரெஷர் அதிகமாகும். தேங்க்யூ.